Hi friends, welcome to my channel. This is AK Suman. So இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரீசெண்ட் டேஸில் ரிலீஸ் ஆன ஒரு நொடி. ஸோ தமிழில் ரிலீஸ் ஆன இந்த மூவி ரிலீஸ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா April 26. ஸோ இது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபிலிம். இதை வந்து டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பி மணிவர்மன். ஸோ ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அண்ட் நம்ம சேனலில் போடுற ரிவ்யூ முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் கண்டென்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி சொல்கிற ரிவ்யூ. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மூவியோட ஃபீலும் அண்ட் அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் போகாமல் சொல்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வர மாதிரி தான் ஒரு ஒய்ஃப் வந்து தன்னோட ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும். அண்ட் அது கூடயே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு மர்டர் கேஸ் இந்த படத்துலேயே வந்து வரும். ஸோ அந்த கேஸும் வந்து சைட் பை போயிட்டுருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கடைசியில் இவர் வந்து கிடைச்சாரா இல்லையா, ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நொடி மூவியோட சிங்கிள் லைன். நெக்ஸ்ட்டு படத்தோட கேரக்டரைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் லீட் ரோல் பண்ணது பார்த்திங்கன்னா தமன்குமார். ஸோ இவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக வந்து இந்த மூவியில் இருக்கார். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டருக்கு தேவையான அண்ட் போலீஸுக்கு தேவையான ஒரு ஆட்டிடியூட் அண்ட் ஒரு கர்வம் அண்டு ஒரு கம்பீரம், ஸோ இது எல்லாமே வந்து பயங்கரமாக இவர் வந்து நல்லா காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு போலீஸோட பாயிண்ட்லேருந்து ஒரு கேள்வி வர்றதாகட்டும் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே வந்து பயங்கரமாக டைரக்டர் வந்து பயங்கரமாக பண்ண வச்சுருந்தார் இந்த மூவியில். அண்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனையும் கொண்டு போன விதமும் அண்ட் இவரோட ஒரு நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போலீஸோட ஆட்டிடியூடை நல்லாவே காமிச்சு பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சுருந்தார். நெக்ஸ்ட்டு வேலாராமமூர்த்தி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் அவரோட ரோலை பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஒரு ஒரு நினச்சிட்ருக்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவரோ இல்லை வந்து வட்டிக்கு விடுறவரோ, ஸோ அப்படியாகட்டும், அப்படி இல்லைனா வந்து அவருக்கேற்ற ஒரு திமிரு, ஸோ இப்படி எல்லாத்துலேயும் எல்லா வகையிலையும் வந்து பயங்கரமாக ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு எதிர்புதிரியமான ஒரு ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் இந்த படத்தில் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாஸ்கர் பற்றி சொல்லலாம். ஸோ அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு அப்பாவோட ரோல் பண்ணியிருந்தார். ஸோ ஆஸ் யூஷுவல் அவரோட ஆக்டிங் நம்மளுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு யதார்த்தமான ரோலை நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரீரஞ்சினி. ஸோ அவங்க வந்து ஒரு ஒய்ஃபாக ஒரு மிஸ்ஸிங்கான ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் ஸோ எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் நிறைஞ்ச ஒரு ஒய்ஃபாக பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்ட் அரசியல்வாதியாக பண்ணவர். ஸோ அவரும் அவரோட ஒரு அரசியல்வாதி தோரணையில் என்ன இருக்குமோ, ஸோ இப்படி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரோலை வந்து பர்ஃபெக்டான ஆளுக்கு வந்து டைரக்டர் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்தந்த ரோலையும் அவங்க பண்ணவங்க எல்லாருமே பர்ஃபெக்டாக ஃப்ளெஜ்டாக பண்ணாங்க. எந்த ஒரு சப்போர்ட்டிங் ரோல்லையும் சும்மா வச்சோம் அப்படின்னு எனக்கும் எதுவும் தோணலை. பிகாஸ் எல்லா ரோலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு படத்தில். ஸோ எந்த ரோலும் எக்ஸ்ட்ராவும் சொல்ல முடியாது, எந்த ரோலும் தேவையில்லாதது இல்லை சிங்க் ஆகாத ரோல் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. எனக்கு படத்தில் வந்து இவங்க கேரக்டரைசேஷன் எல்லாருதும் வந்து பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு அண்ட் நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வகையில் டேரக்டர் ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். ஸோ இந்த படத்துக்கு சஞ்சய் மாணிக்கம் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ இதில் வர க்ரைம் சீன்ஸ், சேசிங் சீன்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய த்ரில்லிங் சீன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அந்த சீன்ஸ்க்கெல்லாம் வந்து பிஜிஎம்லாம் பயங்கரமாக ஒரு என்கேஜிங்காக வந்து கொடுக்குற மாதிரி நல்லா கொடுத்துருந்தாரு. அண்ட் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பாட்டு தான் இருக்கும். பட் அந்த 2 பாட்டும் ஓரளவுக்கு லிசனபிள் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாத மாதிரியும் இல்லை, படத்தோடு தான் அந்த சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ மூவியோட கிராஃப் பற்றி சொல்லணுன்னா, மூவியோட ஆரம்பத்தில் ஸோ இந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அண்ட் அதுக்கப்புறம் அந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுலேருந்து அண்ட் ஒன்றா விசாரிக்கும்போது அதை எலாபரேட் பண்ணுறதுலேருந்து அந்த சீனில் ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகி அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு மர்டர் வந்து சைடில் ஒரு கேஸாக வந்து ஸோ அப்படியே வந்து ஒரு இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். அண்டு அந்த ஃபாஸ்ட்டு குறையாமல் செகண்ட் ஹாஃபும் பார்த்திங்கன்னா திரும்பியும் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு போலீஸ் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயங்களோட அப்படியே வந்து செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டோட படம் வந்து முடியும்.
பிகாஸ் ஆடியன்ஸ் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்தோடு தான் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அண்ட் மூவியில் லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லா ரிவிலைசேஷனும் நடக்கும் அண்ட் நம்மளை பதக்க வைக்கும். அண்டு கடைசி ஒரு சீனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் கண் கலங்கிரும். ஏன்னா நான் கண் கலங்கிட்டேன். நீங்களும் படம் பார்த்துட்டு உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு எந்த லேகும் படலை அண்ட் எந்த இடத்துலையும் லாஜிக் மிஸ் ஆன மாதிரியும் படலை. பிகாஸ் அவ்வளோ ஒரு போலீஸ் பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே மூவ் ஆகும். ஒரு போலீஸோட லைஃப்பில் எப்படி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அண்ட் எப்படி வந்து சஸ்பெக்டை டீல் பண்ணுவாங்க அண்டு எப்படி வந்து சந்தேகப்பட்டு அவங்க வந்து கேட்பாங்க, விசாரிப்பாங்க. ஸோ எல்லாரையும் ஒரு சஸ்பெக்ட் மாதிரியே தான் வந்து விசாரிக்கிற விதமாகட்டும். ஸோ இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையும் எனக்கு ஒரு லேக் படலை அண்ட் லாஜிக் வைஸும் எந்த இடத்துலையும் காமிக்கலை. பிகாஸ் அவ்வளோ விஷயத்த வந்து ரியாலிட்டியாக வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையிலையும் டேரக்டரை பாராட்டி ஆகணும். ஸோ அவரோட ரைட்டிங் ஆகட்டும் அண்ட் அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண விதமாகட்டும் அண்ட் தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே வைக்காமல் ஒரு 2 ஹவர்ஸ்னால் அந்த 2 ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு போனதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்தாகணும். அண்ட் இந்த மூவி யார் கூடலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். பிகாஸ் இது ஃபேமிலிக்கு தேவையான 2-3 விஷயங்கள் இருக்குது. ஸோ அது நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அது நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கிற விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதை நான் சொல்ல விரும்பலை. அது நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கே புரியும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு க்ரைம் த்ரில்லர்லாம் பிடிக்கும், ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த மாதிரிலாம் நிறையா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து யோசிக்கும் போதும் இது வந்து பெருசாக லேக் இருக்கிற மாதிரி தெரில படத்தில். அதனால் உங்களை வந்து எங்கேஜிங்காக படம் வச்சுருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மூவி போகிற விதமும் அண்ட் அவங்க ஒன்று அனலைஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே வர விதமும் பார்த்திங்கன்னா உங்களை வந்து கண்டிப்பாக எந்த இடத்துலையும் லேக் பண்ணாதுன்னு எனக்கு ஒரு தோணல். ஸோ நாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட மூவிஸ் மட்டும் பார்த்துட்டு ஸோ அந்த படம் நல்லா இல்லைன்னா டோட்டலாக வந்து இண்டஸ்ட்ரியே வந்து குறை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதைக்களமாக நல்ல ஒரு இதாக இருந்துச்சுன்னா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை என்கரேஜ் பண்ணுறது மூலியமாகவோ ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் தேட்டர்ஸில் போய் பார்க்குறதுனாலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ் சின்ன சின்ன டேரக்டர்ஸ் அண்ட் சின்ன சின்ன இந்த குட்டி டீமெல்லாம் வச்சுட்டு நிறைய புது ஐடியாஸ் அண்ட் கதையெல்லாம் வந்து வெளியே வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகாஸ் மலையாள இண்டஸ்ட்ரியும் அப்படி தான். அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மூவிஸ் ஆகட்டும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் ஆகட்டும் பட் அவங்க கதையை மட்டும் பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி படம் எடுப்பாங்க. அதே விஷயம் இங்கே தொடர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸோ நல்ல மூவி கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்கெல்லாம் இந்த படம் வந்து பார்க்கணும், யார் கூடலாம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.